ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 15 தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். கூடவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய 1-2 பொருளையும் இதிலே சொல்லிடுதே, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மூவ் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வர லீவ் டேஸில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் அந்த மாதிரி அந்த இதில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறக்காதுங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புது புது டைப்ஸ் நிறையா அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம எல்லா ஃபேப்ரிக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. ஃபேப்ரிக்கை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தா தான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். வீடியோஸில் அந்த அளவுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைப்பு காட்டன் ஃபேப்ரிக்னாலே 2 நூல் இழைகள், அதாவது இங்கே ஸ்லீப்பிங் லைன் ஒன்று, ஸ்டாண்டிங் லைன் ஒன்று, குறுக்க நூல் நெஞ்சு வச்சுருக்கிறது தான் ஃபேப்ரிக்கு. ஒரு துணினாலே இங்கே மாற நூல் இழைகளும் இருக்கும், இங்கே மாற நூல் இழைகளும் இருக்கும். ரெண்டையும் பின்னப்பட்டு உருவாகிற ஒரு கிளாத்து தான் ஃபேப்ரிக்கு. ஃபேப்ரிக்கில் நிறைய டைப் இருக்குது. எவ்வளோ டைப்னு நம்மளால் வரையறுக்கவே முடியாது. நாளுக்கு நாள் புது புது ஃபேப்ரிக் டைப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காட்டன் கூட கொஞ்சம் சில்க் மிக்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் நிறையா மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா மிக்ஸ் பண்ணி நிறைய ஃபேப்ரிக் டைப் இருக்குது. பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நிறைய வருஷம் டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கலாம், அவங்களுக்கு கூட இது என்ன ஃபேப்ரிக்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் நாளுக்கு நாள் புதுசாக வந்துட்டுருக்கு. நம்ம மெயினாக ஒரு சில ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காட்டன் ஃபேப்ரிக். இதில் இருக்கிறது எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக் தான். நம்ம காட்டன் கிளாத் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா பருத்தியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அதுலேருந்து தான் நம்ம நூற்பாலைகள் அதன் மூலமாக நூல் உருவாக்கி அதுலேருந்து இந்த கிளாத்தை கொண்டு வராங்க. டிஃப்ரெண்ட்டாக கலரை யூஸ் பண்ணி வித்தியாசமான கலர் கொண்டு வராங்க. டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட் இருக்குது. காட்டன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த காட்டனை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுவும் ஒரு காட்டன் தான், பியூர் காட்டன் தான். இந்த ஜருகையில் மட்டும் பார்டரில் மட்டும் கொஞ்சம் ஜருகை வச்சுருக்காங்க. இது நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் சங்கரன் கோவில்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் லேடிஸ்லாம் வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தறி போட்டு இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதே மாதிரி சுங்குடி காட்டன், லெனின் காட்டன், இங்கண்ட் பிரிண்ட் போட்ட காட்டன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் காட்டன் இருக்குது. காட்டன் நல்லா காஸ்ட்லியான ஒரு கிளாத்து தான். நல்லா காஸ்ட்லியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சம்மர் சீசன்லலாம் வியர் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காட்டன் கிளாத்தில் தான் பேசிக்காக நம்ம ஸ்டிச் பண்ணணும். காட்டன் கிளாத்தில் நல்லா பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண தெரிஞ்ச பிறகு தான் ரிமைனிங் கிளாத்து நம்ம ட்ரை பண்ணணும். இந்த கிளாத்தை நம்ம மடித்து வச்சா கூட எப்படி மடித்து வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பூனம் சாரீனா நம்ம மடித்து வைக்கக்குள்ளாலே ஒரு பாடுபட்டுரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதில் ஸ்டிச் பண்ணுறதும் அதை விட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது இன்னொரு காட்டன் தான், இதுவும் பியூர் காட்டன் தான். பியூர் காட்டன் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ராக் தைக்கிறதுக்கு, நம்மளுக்கு சுடிதார் டாப் தைக்கிறதுக்கெலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான். இதுவும் காட்டன் ஃபேப்ரிக் தான்.
இது எந்த ஃபேப்ரிக்னா உள்ளோடு இந்த மாதிரி இருக்கும், வெளியோடு இந்த மாதிரி இருக்கும். இது பியூர் காட்டன். இது ப்ளவுஸ் பிட்டுக்கெலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மல்டி கலர் சாரீஸ்க்கு இல்லைனா ப்ளைன் சாரீஸ்க்கு இந்த மல்டி கலரு ப்ளவுஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. நிறைய ப்ளைன் சாரீஸ்க்கு இதை மேட்ச் பண்ணி போட்டுக்குவாங்க. இதோட ரேட் எப்படி இருக்கும்னா மீட்டர் 120 130ன்னு இருக்கும். இதில் பேபி ஃப்ராக் தைக்கலாம், ப்ளவுஸ் தைக்கலாம், தலையணை உரை தைக்கலாம். அப்படி சின்ன சின்ன யூஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த ஃபேப்ரிக் தான். இந்த க்ரீன் கலரும் இதுவும் ஒரே ஃபேப்ரிக் தான். சேம் காட்டன். காட்டனில் அடுத்தால பார்த்தோன்னா காட்டன் லைனிங். ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, லைனிங் கிளாத்னா என்னதுன்னு கேட்டிருந்தாங்க. லைனிங் கிளாத்னா நம்ம வெல்வெட் கிளாத்து அந்த மாதிரி ஹெவியாக இருக்கிற கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணி நம்ம உடம்புல போட்டோன்னா ரொம்ப சூடு நம்மளுக்கு அட்டாக் பண்ணும். அதுக்காக இதை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. ப்ளவுஸுக்கு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறது, சுடிதாருக்கு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறது, அந்த லைனிங் இது தான். இதை வச்சு தான் லைனிங் போடுவாங்க. இன்னொன்று என்னென்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாத் இருக்கும். நெட் கிளாத். இப்போ பார்த்தீங்கன்னா இது நெட் கிளாத்து. இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுக்கும் லைனிங் போடணும். இதுக்கு டைரெக்டாக அந்த காட்டன் லைனிங் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற இந்த கிளாத்தோட நேம் சாட்டின். இந்த சாட்டின் கிளாத்துக்கு மேலே தான் இந்த நெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த நெட்டுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இந்த நெட்டுக்குமே இந்த சாட்டின் கிளாத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணிட்டு இதுவுமே உடம்புக்கு ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்குள்ளால இந்த மாதிரி ஒரு காட்டன் லைனிங் இதே சேம் கலரில் யூஸ் பண்ணுவாங்க. காட்டன் லைனிங் பார்த்துடலாம். காட்டன் லைனிங் நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். இது எந்த ரேட்னாக்கி 35 45 50 அந்த மாதிரி 55 60 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவுமே ஒரு லைனிங் கிளாத் தான். இப்போது காட்டன் கிளாத் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னொரு காட்டன் இருக்குது. நைட்டி பிட்டுன்னு கிடைக்கும். ஒரு 250 ரூபா ரேஞ்சில் 3 மீட்டர் சேர்ந்தாலே இருக்கும். 250 ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அந்த பிட்டு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது மீட்டர் 120 இருக்கும். நைட்டி பிட்டு 3 மீட்டர் 250 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். நீங்கள் இப்போது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வர்ற கிளாஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 பிட்டு வச்சுக்கோங்க. ஒரு 1 மீட்டர் 1 மீட்டர்னு டிஃப்ரெண்ட் கலரில் 2 மீட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட்டி பிட்டில் ஒரு 2 பிட்டு வாங்கி வச்சுக்கோங்க. 3 மீட்டராக இருக்கும். 3 மீட்டர் பிட்டில் 2 வாங்கி வச்சுக்கோங்க. கிளாஸ்க்கு யூஸ் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறமா சில்க் காட்டனுக்கு நம்ம போயிடலாம். இதெல்லாம் சில்க் காட்டன் தான். காட்டன் ப்ளஸ் சில்க். காட்டன் கிளாத்தில் உங்களால் நல்லா ஸ்டிச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த கிளாத்துக்கு ஸ்டிச் பண்ணலாம். இது ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற சில்க் காட்டன். இதுவுமே அதுதான். இதுவும் சில்க் காட்டன் தான். இதுவும் சில்க் காட்டன், டிசைன் போட்ட சில்க் காட்டன். இந்த ட்ரெஸ்ஸு காட்டனை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். ப்ளவுஸுக்கு தான் அந்த மாதிரி சில்க் காட்டன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. சுடிதாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட நேம் என்னென்னா ஆர்கன்சா கிளாத்துன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இது ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணிட்டு மீதி வந்தது தான். பார்த்துக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கு லைனிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு க்ரேப் லைனிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் கலரில் க்ரேப் லைனிங் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பூனம் சாரீ மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப் தான். இதை சொன்னாங்கன்னா கிளாஸ் பிராஸோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிளாஸ் பிராஸோ இந்த கிளாத்தோட நேம். நெக்ஸ்ட்டு இதோட நேமு ஷைனிங் ஜார்ஜெட்டு. ஜார்ஜெட்லேயே நிறைய டைப் இருக்குது. இந்த கிளாத்லாம் ஈஸியாக நம்மளை மடிக்கிறதுக்கும் கஷ்டம். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷிஃபான்னு சொல்லுவாங்க. ஷிஃபான் கிளாத்து. இதெல்லாம் நீங்கள் இப்போ ட்ரை பண்ண முடியாது. நம்மளோட 44 கிளாஸையும் முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடைசியாக நெட் கிளாத் நம்ம பார்த்துடலாம். இது சாண்டல் கலர் நெட் கிளாத்து. இது பிளைன் நெட்டு. இதில் நம்ம தான் ஒர்க் பண்ணி எடுத்தது. செகண்டு இது ஒர்க்டு நெட்டு. வாங்கும்போதே இந்த மாதிரி குட்டியாக ஒர்க் பண்ண நெட்டு. இதுவுமே பிளைன் நெட்டு தான்.
இது இன்னொரு டைப் ஆஃப் நெட்டு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நெட்டு கிளாத்துக்கெலாம் இந்த மாதிரி சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணணுன்னு. இந்த மாதிரி சாட்டின் கிளாத்து எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். நம்ம என்ன கலரில் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறோமோ நெட் கிளாத் எடுக்கும்போதே கூடவே இந்த மாதிரி சாட்டின் கிளாத்தும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கிளாத்தை பார்த்துடலாம். இந்த கிளாத்தோட நேம் கிரேப். இந்த கிளாத்து நம்ம சுடிதார் டாப் ஆன்லைன்லலாம் நிறைய சுடிதார் டாப்பு இந்த கிளாத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுடிதார் டாப்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ நிறைய சுடிதார் டாப் இந்த மாதிரி வருது. அதே மாதிரி ரேயான்ங்கிறது கொஞ்சம் காட்டன் தான், அதில் கொஞ்சம் பனியன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போது நிறைய சுடிதார் டாப்பு நம்ம டாப்ஸ்லாம் ஆன்லைனில் வாங்குறது கடையில் வாங்குறதெல்லாம் ரேயான் கிளாத்தில் தான் இருக்குது. இதுவுமே கிரேப் தான். இது பிளெயின் கிரேப். இது நம்ம லைனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வெல்வெட் கிளாத்து. ஏற்கனவே நம்ம ஒரு பில்லோ மேக் பண்ணியிருந்தோம். அதில் இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த பில்லோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. 3 சைடு தான் ஃப்ரில் வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணணுமா, ரோப் வச்சு கட்டுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு அதுதான் வசதியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுறீங்க ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். உங்களால் 4 சைடுமே ஃப்ரில் வச்சு தைக்க இஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாத்தோட நேம் என்னென்னு கேட்டிருந்தீங்க. வெல்வெட் கிளாத்து. அந்த கிளாத்தை நீங்கள் இப்போ ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ காட்டன் கிளாத்லேயே பில்லோ மேக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம இந்த கிளாத்தெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு நம்ம பார்த்துடலாம். எல்லா கிளாத்துமே ட்ரெஸ் எடுக்கிற கடையில் கிடைக்கும். நீங்கள் ப்ளவுஸ் செக்ஷனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டுன்னு கேட்டிங்கன்னா 1 மீட்டர் கிளாத்தெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கும். அவங்ககிட்டே நைட்டி பிட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்லிடுவாங்க. நெட் கிளாத்துமே பெரிய கடையில் இருக்கும். சாட்டின் கிளாத் எல்லாமே பெரிய கடையில் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் துணி கடையில் போய் 2 ப்ளவுஸ் பீட்டுக்கான காட்டன் கிளாத் 2 பிட்டு, அதுக்கப்புறமா நைட்டி பிட்டு 2 எடுத்துக்கோங்க. அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கிளாஸ்க்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்படும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஜிப்பு வாங்கி வச்சுக்கோங்க. இது நம்ம பேபி ஃப்ராக்லாம் ஸ்டிச் பண்ணுவோம், அப்போ தேவைப்படும். இது எல்லாமே நீங்கள் கடையில் எப்படி கேட்கணுன்னா டவுசருக்கு வைக்கிற பேண்ட்டுக்கு வைக்கிற ஜிப்புன்னு கேட்டால் இந்த மாதிரி குட்டி ஜிப் கேப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராக்குக்கு வைக்கிற ஜிப்புன்னு கேட்டால் இதை விட லென்த்தியாக இருக்கும். லென்த்தியாக கொடுப்பாங்க. நீங்கள் குட்டியில் 2 லென்த்தியாக 2 வாங்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட லென்த்தியானது இப்போதைக்கு இல்லை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன். இதோட நேம் சாட்டின் ரிப்பன்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதில் குட்டி சைஸும் உண்டு. இது சாட்டின் ரிப்பன் 1 இன்ச், இது சாட்டின் ரிப்பன் 1/2 இன்ச். நீங்கள் ஏதாவது 2னா வாங்கி வச்சுக்கோங்க. 1 இன்ச்சில் 1, 1/2 இன்ச்சில் 1 வாங்கி வச்சுக்கோங்க. வர்ற கிளாஸில் ஹேர் பவுலாம் நம்ம மேக் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் பவ் எங்கே வாங்குறதுன்னு கேட்டிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஆன்லைனில் கூட கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போய் பார்த்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. 1, 2 வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லனா பல்காக வாங்குறது மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் நீங்கள் கடைக்கு போகும்போது பார்த்து ஹேர் போ எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு. இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனும் வாங்கிக்கோங்க. இந்த சாட்டின் ரிப்பன்லாம் எங்கே வாங்குறதுனா நம்ம நூல் வாங்குகிற கடையிலே நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் டெய்லரிங்க்கு தேவையான பொருள்லாம் வாங்குகிற அந்த கடையில் கிடைக்கும். ஜிப்பும் அதே கடையில் கிடைக்கும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக். இந்த எலாஸ்டிக் ஒரு 2 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. எலாஸ்டிக்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ரொம்ப சின்னதான எலாஸ்டிக்கு. இந்த எலாஸ்டிக் என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 டைப்பில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் 2 எலாஸ்டிக் என்கிட்ட இருக்குது. இது என்கிட்ட மீதி இருக்கிறது தான். ஒரு ட்ரெஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி கிடக்கிறது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனாக்கி சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கர்ட் அல்லது டவுசர் ஜட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இன்ச் இருக்கிற எலாஸ்டிக்கு. அதுக்கப்புறமா இது 1 இன்ச் எலாஸ்டிக்கு, 3/4 இன்ச் எலாஸ்டிக், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. நீங்கள் 1 இன்ச் எலாஸ்டிக்கு ஒரு 2 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம இனி சின்ன பிள்ளைங்களுக்கான ஸ்கர்ட்டு தைப்போம், ஜட்டி, அதுக்கப்புறமா டவுசர் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். இதில் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மீட்டர், 1 இன்ச்சில் ஒரு மீட்டர்,
குட்டியில் ஒரு 2 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எலாஸ்டிக்குமே நீங்கள் நூல் வாங்குகிற டெய்லரிங் சம்மந்தமான பொருள் வாங்குகிற அந்த கடையிலே கிடைக்கும். நீங்கள் எலாஸ்டிக் அதுக்கப்புறமா ஒரு சாரீ ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சாரீக்கு ஏற்றாலும் ஒரு சாரீ ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். தேவையான சைஸில் தேவையான அளவில் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸை பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ண மறக்காதுங்க. இன்றைக்கி தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்களும் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்போம். வீடியோவை பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். கிளாஸை பற்றி வீடியோவை பற்றி என்ன டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.